எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாசகம் மிக சிறிய வார்த்தை அல்லது மிக சிறிய செயல்கள் கூட நம் இதயத்தை உறைய செய்து விடுகின்றன. There are times when the smallest word or even the smallest expression can turn the temperature of our heart cold. இந்த வாசகத்தை வெறுமை இந்த சொல்லாடல்களை மட்டுமே நம்ம பார்க்காம இதுக்கு அடியில் இருக்கிற அந்த நுணுக்கமான விஷயங்களை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சில நேரத்தில் நம்ம ஹர்ட் ஆகிறோம், சில நேரத்தில் நம்ம செயல்களால் அடுத்தவங்களை நம்ம ஹர்ட் பண்ணுறோம். அதனால் இந்த வாசகத்தை நம்ம சரியான முறையில் அணுகி இதை நம்ம புரிஞ்சுக்க முற்படணும். இந்த லாங்குவேஜ், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் ஒரு உறவு உண்டு. அதை லிங்குவிஸ்டிக் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாட்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த வேர்ட்ஸும் இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸும். நம்ம மனசில் என்ன நினச்சின்னு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்தணுன்னா இதை ரெண்டு வகையாக நம்ம வெளிப்படுத்துவோம். ஒன்று வார்த்தையினால் வெளிப்படுத்துவோம், இன்னொன்று நம்மளுடைய இந்த நடவடிக்கையினால் நம்ம அதை வெளிப்படுத்துவோம். அதுக்கு நம்ம பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தாட்ஸை நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். சின்ன சின்ன ஸ்லைசஸாக பிரேக் பண்ணி அதை வேர்ட்ஸுக்கு கொஞ்சமும் இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு கொஞ்சமுமாக நம்ம பிரித்து அதை நம்ம வெளிப்படுத்துவோம். இதை வெளிப்படுத்துறது ஒரு சஜஷனாவோ ஒரு இமோஷனாவோ ஒரு த்ரெட்டாவோ இல்லை ஒரு அட்வைஸாவோ நம்ம சொல்கிறோம். இது எப்படி அப்படின்னு கேட்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீச்சர், அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீ நல்லா படிக்கணும், நீ கம்மியான மார்க் வாங்கியிருக்க அப்படிங்கிறத விளக்கி அந்த ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறதுக்கு வழிவகுக்கணும். இதை இந்த டீச்சரோ எப்படி அதை கையாளுறாங்க அப்படிங்கிறது இங்கே பாருங்கள். சில சமயம் இந்த டீச்சர்ஸ் நீ இன்னும் நிறைய எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு சஜஷனாக மாறுது. அதே டீச்சர், இப்போ நீ நல்லா படித்தேன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறச்ச அதை இமோஷ்னலாக மாற்றிடுறாங்க. அதே இது அந்த டீச்சர் இந்த தடவை நீ சரியாக படிக்கலை, எக்ஸாமில் பாஸ் ஆகலைன்னா உனக்கு டிசியை கொடுத்து வெளில அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த நேரத்தில் அந்த டீச்சர் தான் கொடுக்குற அந்த அட்வைஸை ஒரு த்ரெட்டாக மாற்றிடுறாங்க. அது இல்லாமல் அந்த டீச்சர் அந்த பையனையோ பொண்ணையோ உட்கார வச்சு அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நாளைக்கு படித்து வளர்ந்து நல்ல ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போகிறச்ச என்னென்ன மாதிரி அவங்க வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறது விவரமாக எடுத்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அட்வைஸாக மாறுது. ஸோ ஒரு விஷயத்தை சொல்கிறச்ச அதோட இன்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட முக்கியம் எதுன்னு கேட்டால் அதை சொல்கிற அந்த விதம். அது நம்ம எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் மற்றவங்க நம்மளுடைய அந்த இன்டென்ட்டையே புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே ஒரு வளர்ச்சி, ஒரு பரிணாம வளர்ச்சியை நம்ம உண்டு பண்ண முடியும். அப்போது they start experiencing
your intent. அப்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். நம்ம வந்து ஒரு த்ரெட்டையோ இல்லை ஒரு அட்வைஸையோ நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அது பாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இது ஒரு இமோஷ்னலாக ஒரு சஜஷனாக அதை நம்ம சொல்கிறச்ச அங்கே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக அது. இந்த நெகட்டிவாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆரச்ச என்ன ஆகிடும் அப்படின்னா இது வந்து அவங்களோட பார்ட்டிசிபேஷனையே ஃப்ரீஸ் பண்ணிடும். இந்த த்ரெட்டோ இல்லை ஒரு ஃபியர் ஃபேக்டரோ அவங்களுடைய மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சுன்னா அது வந்து ஒரு உறவையே பாதிக்கும். அந்த உறவையே அது ஃப்ரீஸ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த மைண்ட்ஃபுல்னஸ்ஸையும் அது ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால்தான் நம்ம அடிக்கடி இந்த வார்த்தை வந்து we are hurt அப்படின்னு சொல்லுவோம். அதோட உள் அர்த்தம் என்ன அப்படின்னா சில விஷயங்களை பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாமல் இருக்கிற நிலையில் அந்த ஹர்ட்ஃபுல் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அது அந்த ஹர்ட்ஃபுல் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது ஒரு இமோஷ்னல் ரியாக்ஷன். இந்த இமோஷ்னல் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இதனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம உறவுகள்லேயும் நம்மளுடைய இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்லேயும் நம்ம ஒரு தடைக்கல்லாக மாறுறதை நம்ம பார்க்குறோம். இந்த இமோஷ்னல் ரியாக்ஷன் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம், இன்னொன்று வந்து லாங் டேர்ம். இப்போ யாராவது ஏதாவது நமக்கு பிடிக்காததையோ இல்லை நமக்கு தெரியாததையோ இல்லை நமக்கு ஒரு த்ரெட்டாக இருக்கிற ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்கிறச்ச ஷார்ட் டேர்மாக நமக்கு வர்றது வந்து கோபம். அதுக்கப்புறம் இந்த மூட் ஸ்விங், ரொம்ப சேடாக நம்ம ஆகிடுவோம். இன்னொன்று வந்து நமக்குள்ள ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்துது. இன்னொன்று வந்து இந்த லாங் டேர்ம். இந்த லாங் டேர்மில் என்ன ஆகிடுது அப்படின்னா நம்ம வித்ட்ரா பண்ணிடுறோம். அந்த உறவே நமக்கு வேண்டாம், அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அந்த வித்ட்ராயலுக்கு நம்ம போயிடுறோம். இன்னொன்று வந்து we feel very rejected, we feel aloofness. நம்மளை வந்து அவங்க ஏற்றுக்கலை, நம்மளை வந்து தப்பாக நினைக்கிறாங்க, நம்ம எதுக்கும் பயன்படலை, நம்ம எதுக்கும் உதவலை அப்படிங்கிற ஒரு பாதையில் அவங்க போன பிறகு அது வந்து லாங் டேர்மாக அவங்கள அது பாதிக்குது. அப்போது இந்த லாங் டேர்மில் இந்த டிஸ்டெயின்மெண்ட்டும் இந்த அலூஃப்னஸும் ரிஜெக்ஷனும் நம்ம நிறையா பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு நிலையில் வரைச்ச நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போது உலகத்தில் வந்து நம்ம எப்போவும் இன்டராக்ட் பண்ணுறோம் எல்லாரோடையும். அதனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம மனசு வந்து புண்படும். அப்போது நம்ம அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா அது வந்து முதல்ல நமக்கு வர வேண்டியது இந்த புரிதல் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கறச்சியோ கேட்கறச்சியோ இல்லை நமக்கு அது நடக்கிறச்சியோ அதனை பற்றின தெளிவு நமக்கு வந்துட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த ஷார்ட் டேர்மில் இருக்க வேண்டிய இந்த கோபமாக இருக்கட்டும் இல்லை அந்த ஒரு ஃபியராக இருக்கட்டும் அது லாங் டேர்மாக மாறாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவும். நான் வந்து என்றைக்குமே இது வந்து நமக்கு நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நடக்கும். ஆனால் நடந்த விஷயத்தை
நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நமக்கு புரிதல் ரொம்ப அவசியம். இந்த புரிதல் எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஒரு பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அதோட இன்டென்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இதை நம்ம முதல்ல ஆராயணும். இந்த புரிதலுக்கு நம்ம எனக்கு அது புரிஞ்சு போச்சு, நீ என்னை தப்பாக நினச்சிட்ட, நான் அதுக்கு பதில் என் கோபத்தில் சொல்கிறேங்கிறது புரிதல் கிடையாது. புரிதலுங்கிறது அவங்க என்ன விஷயத்தை எதுக்காக சொன்னாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ the intent behind such hurtful words or expression is very very important. அந்த விதமாக நம்ம ஆராயறச்ச இதில் 3 லெவல் நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ஒரு நிகழ்வுக்கு பின்னாடியும் ஒரு பயாலாஜிக்கல் ப்ராசஸ் இருக்கும். இந்த விஷயத்தில் எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஹர்ட் அப்படிங்கிற இடத்துல பயாலாஜிக்கல் ப்ராசஸ் ஒரு 50% ப்ளே பண்ணும். ரெண்டாவது இந்த ஜெண்டர் அண்ட் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். இப்போது ஒரு விஷயத்தை மென் பார்க்குறதுக்கும் ஒரு விஷயத்தை உமன் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவங்களோட அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். மூணாவது இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ். இதுவும் நம்ம இந்த குளோபலாக இன்ட்ராக்ஷன் பண்ணுறச்ச இது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இந்த பயாலாஜிக்கல் ப்ராசஸ், அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். எப்போவுமே ஒரு இமோஷன் நம்ம வெளிப்படுத்துறச்ச இந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். இந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் ஒருத்தர் குழந்தைங்களே நம்மளோட லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோபமாக ஒரு விஷயத்த சொன்னோன்னா அது உடனே அழ ஆரம்பிச்சிடும். அதே கோபமான ஒரு விஷயத்த சிரிச்சுக்கிட்டே நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு புரிஞ்சது அந்த சிரிப்பு ஒன்று தான். அதனால் அதை கோபமாக அது அழுகையாக அது மாறாது. அதே மாதிரி தான் மனிதர்கள் எல்லாருமே. இந்த எக்ஸ்ப்ரெஷன், இந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது இல்லையா, இதுக்கு பின்னாடி ஒரு தாட் இருக்குது அப்படிங்கிறத இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒருத்தர் பேசுறச்ச அவங்க காமாக பேசுனா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஹார்மோன் லெவல் எப்போவுமே கம்மியாக இருக்கும். அதே ஒரு விஷயத்தை அவங்க வாய்ஸை ரேஸ் பண்ணியோ இல்லை அதில் இமோஷன் கலந்து பேசுகிறச்ச என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். எதனால் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னால். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுங்கிறது அட்ரினலினும் இந்த கார்டிசாலும். இது எப்பெல்லாம் நமக்குள்ள ஒரு அவுட் பர்ஸ்ட் வருதோ அந்த அவுட் பர்ஸ்ட் ஒரு ஃபியராகவோ ஒரு த்ரெட்டாவோ மாறுது அப்படின்னு இந்த உடலுக்கு தெரியறச்ச இந்த ஹார்மோன்ஸை எக்ஸஸாக பம்ப் பண்ணும். அப்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த வேகம் ஜாஸ்தியாகி அதனால் நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸும் நம்மளுடைய நடவடிக்கைகளும் மாறும். இது ஏன் அப்படி மாறுது, எப்படி அது ட்ரிகர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இந்த இம்பல்சஸை இந்த ஹார்மோனல் கிளான்ஸுக்கு பாஸ் ஆன் பண்ணுறச்ச இந்த ஹார்மோனல் கிளான்ஸ் இந்த ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுது. அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற சமயத்தில் எக்ஸஸாகவே அது ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் ஒருத்தர்
குரோதமாகவோ இல்லை கோபமாகவோ இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டென்ட்டை ஆக்ரோஷமாக வெளிப்படுத்துகிறதோ இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ரெண்டாவது இந்த ஜெண்டர் சொன்னேன். இந்த ஜெண்டர் அண்ட் இண்டிவிஜுவல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதனால் நம்ம ஹேண்டில் பண்ணுற ப்ராப்ளம்ஸும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம பார்க்குற விதமும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் விமென் எடுத்துக்கோங்க, ஒரு ஹோம் மேக்கர் எடுத்துக்கோங்க. இந்த ஹோம் மேக்கரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அவங்க பார்க்குற மனிதர்களோ ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட இன்டராக்ஷன் வித் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கும். அப்போது அவங்க அடையிற அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். சில பேர் ரொம்ப இந்த லோவர் இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்களோட இன்டராக்ஷன் இருக்கும். அப்போது அவங்களால அந்த குரூப் மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத உணர்கிற ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும். இதே ஒரு இலீட்டில் பழகிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இந்த நடுத்தர வர்க்கம் மக்கள் எப்படி இருப்பாங்க, இல்லை தாழ்த்தப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு அனுமானம் இல்லாமல் இருப்பாங்க. இது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர். ஒரு மேலோ ஃபீமேலோ இந்த கிளாஸ் டிஃப்ரென்சஸில் போகிறச்ச we can see their experiences are very different. அதே மாதிரி ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் அவங்களோட இன்டராக்ஷன், அவங்களோட இமோஷன் லெவல், அவங்களோட இன்டென்ட் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்க பார்க்குற மாதிரி அவங்களால அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போது ஒருத்தர் ஃபைனான்ஷியலாக ஒரு ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த குடும்பத்தோட நலனை பார்க்குறதுங்கிறது ஒரு விதம். ஆனால் இந்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணாமல் அதை அனுபவிச்சிட்ருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட நீட்ஸுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதனால் இது அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை தான் நமக்கு காட்டுது. ஸோ நம்ம என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸை அண்டர்கோ பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய நடவடிக்கைகளும் இருக்கும். நம்ம ஹர்ட் ஆகிற விதமும் அதே மாதிரி தான் இருக்கும். விமென் கெட் ஹர்ட் வெரி குவிக்லி பிகாஸ் தேர் இமோஷ்னல் கோஷன்ட் இஸ் different from that of a male quotient. அடுத்தது இந்த cultural, which is a very very interesting aspect in today's environment. இந்த cultural அப்படின்னு வரச்ச globally when we interact with people, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த காமெடிஸ் வரும். இந்த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நிறைய நேரத்தில் நம்மளை பற்றி ஃபாரினர்ஸ் பார்க்கறச்ச இந்த எஸ் ஆர் நோ அதை ரொம்ப கலாய்ப்பாங்க. ஏன்னா நம்ம எஸ்ஸுக்கும் ஒரே மாதிரி தலையாட்டுவோம், நோக்கும் ஒரே மாதிரி தலையாட்டுவோம். இது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நம்ம கொடுக்கறது. ஸோ ஒவ்வொரு கல்ச்சரும் ஒவ்வொரு மாதிரி இந்த இமோஷன்ஸை, இந்த ஹர்ட்ஃபுல்னஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ இதை ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று இந்த கலெக்டிவ் கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறது, அதாவது நம்ம இந்த ஏஷியன் கம்யூனிட்டிஸ் இருக்கு இல்லையா அவங்களது. இன்னொன்று இண்டிவிஜுவல் கல்ச்சர்ஸ், அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர். இந்த ரெண்டுக்கும்
நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இஃப் பீப்புள் ஹவ் இன்ட்ராக்டட் வித் யூரோப்பியன்ஸ் ஆர் அமெரிக்கன்ஸ் ஆர் வித் அதர் இங்கிலீஷ் கல்ச்சர்ஸ், அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லா வந்து புரியும். ஹவு we think differently from them அப்படிங்கிறது. இந்த கேஸ் ஆஃப் ஏஷியன் கல்ச்சர் இல்லையா, இந்த குரூப் ஹார்மனி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்தில் எப்போவும் சுமூகமான ஒரு நிலை இருக்கணும், நம்மளோட இந்த சொசைட்டியில் சுமூகமான ஒரு நிலை இருக்கணும். அப்படிங்கிறதுக்கோசரம் நம்மளோட இண்டிவிஜுவல் அந்த ஹர்ட்டை, இமோஷன்ஸை நம்ம வந்து சப்ரெஸ் பண்ணிப்போம். இன்னொன்று வந்து we always try to avoid direct confrontation. இந்த இண்டிவிஜுவல் கான்ஃப்ரன்டேஷன் இருக்குல்ல, நீ என்ன இப்படி பேசிட்ட, நான் ஒன்று அப்படி பேசிட்டேன், இது வந்து பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா சொல்லிடுவாங்க, சரிப்பா விட்டு கொடுத்துட்டு போயிடு, இதை வந்து பெரிய விஷயமா பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். இண்டிவிஜுவலாக பார்த்தா அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு கலெக்டிவாக நம்ம பார்க்கறச்ச அது இந்த குரூப் ஹார்மனியை டிஸ்டர்ப் பண்ணும், ஒரு குடும்பத்தை அது டிஸ்டர்ப் பண்ணும். அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை கொஞ்சம் அடக்கி வாசிக்க நம்ம முற்படுவோம். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு இமோஷன் இருக்கிறச்ச அதை சப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை காட்டுற விதம் ரொம்ப ரொம்ப சட்டிலாக இருக்கும். அதுக்காக வந்து கன்ஃப்ரன்டேஷன், இண்டிவிஜுவல் கன்ஃப்ரன்டேஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. இப்போது ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் கன்ஃப்ரன்டேஷன் இருக்கும், ஒரு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஓடும். ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் அவங்க பவுண்ட்ரியில் நின்று அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும். கிளாசிக்காக பார்த்தா ஒரு மாமியார் மருமக வீட்டில் இருக்கிறச்ச அங்கே நடக்கிற கன்ஃப்ரன்டேஷன் கேட்கவே வேண்டாம். நிறையா சீரியல்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்படி இந்த ஈஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் இந்த குரூப் ஹார்மனியை வந்து மெயின்டைன் பண்ணிவிடுவோம். அண்டர்லைங் கரண்ட் வந்து இருந்தே இருக்கும். ஆனால் நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சப்ரெஸ்டான வேலை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். வேறஸ் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம பார்த்தோன்னா அது ரொம்ப டைரெக்டாக இருக்கும், இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்கும். இந்த ப்ரையாரிட்டி வந்து இந்த பர்சனல் நீட்ஸுக்கு தான் இருக்கும். இந்த செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது டாப் ப்ரையாரிட்டியாக இருக்கும். அங்கே குரூப்பாக, கம்யூனிட்டியாக ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்கே அவங்க பார்க்குற விஷயம் வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு இமோஷனை, ஒரு இண்டிவிஜுவலோட ஹெல்த்தை, அதை தான் அங்கே அவங்க ப்ரையாரிட்டியாக வச்சு பார்ப்பாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த இங்கிலீஷ் ஆத்தர்ஸ், இங்கிலீஷ் புக்கு அதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறச்ச சில சமயம் நம்மளால் அதில் சொல்லப்படுற விஷயத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஒரு வெஸ்டர்ன் ஃபிலாசபரோ இல்லை ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் வளர்ந்தவங்களோ ஒரு ஈஸ்டர்ன் கல்ச்சரில் சொல்கிற விஷயத்த சில சமயம் அவங்களால ஏற்றுக்க முடியறதில்ல. அதனால் நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணுன்னாலும் இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சு பார்க்கறச்ச நமக்கு இன்னுமே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக வந்து நமக்கு புரிஞ்சு, அதனால் நம்ம வந்து எதுக்கெல்லாம் நம்ம ஹர்ட் ஆகலாம், அதை ஷார்ட் டேர்மாக வச்சுக்கணுமா, லாங் டேர்மாக வச்சுக்கணுமா அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இது உதவும். இந்த நோட்டோட ஷேக்ஸ்பியர் வந்து மேக்பெத்தில் வந்து இந்த வெஸ்டர்ன் மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு கோட்டோட இங்கே சொல்ல நான் ஆசைப்பட்றேன். மேக்பெத்தில் வந்து ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு, இஃப் யூ டோன்ட் புட் யுவர் சாரோ இன்டு வேர்ட்ஸ், சச் சைலன்ஸ் இஸ் கோயிங் டு பிரேக் யுவர் சஃபரிங் ஹார்ட். ஸோ இங்கே நம்ம இந்த
வெஸ்டர்ன் ஃபிலாசபியான இண்டிவிஜுவல் எக்ஸ்ப்ரெஷனை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே இது ஈஸ்டர்ன் ஃபிலாசபியில் நம்ம திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். If someone has wronged you, don't hurt them, but shame them by doing good deeds. இதுதான் நம்ம இந்த வாழ்க்கையில், இந்த அனுபவத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய சில பாடங்கள். இதை கற்றுண்டு இதுபடி நம்ம வாழறச்ச இந்த நாள் மட்டுமில்லை, எல்லா நாளும் திருநாளே. நன்றி, வணக்கம்.